வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் நோட்டிஃபிகேஷன் எப்போவோ வந்துருச்சு. எலெக்ஷன் காரணமாக தேர்வு மட்டும் ஜூனுக்கு பிறகு ஆரம்பிக்கதா இருக்கு. ஸோ அப்போ டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எவ்வளோதான் படித்தாலும் மொழிப்பாடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிசி அப்படின்னா அதனுடைய லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். ஆனால் நிறைய பேருக்கு எப்படியாவது அரசு வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு. பட் குடும்ப சூழ்நிலை, அடுத்து ஃபேமிலியில் குழந்தைகள், அடுத்து என்ன அப்படின்னா படிச்சு கொண்டே இருக்கிறோம். ஸோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவங்களாலெல்லாம் தனியாரில் வேலை பார்க்குறோம். இவங்களெல்லாம் அரசு பணியில் போகணும்னா என்ன பண்ணுறது? நம்மளால ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு நேரடியாக போய் படிக்க முடியல. ஆனால் வீட்டிலேருந்தே படித்து எப்படியாவது அரசு பணியில் அமர வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டவர்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பாக நமது சுரேஷ் அகாடமியில சுரேஷ் பாடசாலை மூலமாக ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறது. டிஎன்பிசி குரூப் 4க்கான ஆன்லைன் வகுப்பு, அதுவும் பொது தமிழ். அதாவது வீட்டில இருந்து படிக்கிறவங்களுக்கு 2-3 எக்ஸாம்லாம் எழுத நேரம் கிடையாது. ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதணுமா, வேலையை தூக்கணுமா அப்படின்னு இருக்கணும். அப்போ ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனா உடனே வேலை கிடைக்கக்கூடியது குரூப் 4 மட்டும்தான். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 200 கொஸ்டின், மேக்ஸ் 25, ஜிகே 75, தமிழை பொறுத்த மட்டும் 100 கொஸ்டின். ஸோ இந்த 100 கொஸ்டின் போட்டாலே போதும், அழகா வெயிட்டேஜ் எனர்ஜியும் தூக்கி கொடுத்துரும். ஸோ வேலைக்கு போனவங்களை அதிகமா கட்டாப்ல மேல வர்றதுக்கு காரணம் அவங்களுடைய மொழி பாடம் சொல்லக்கூடியதான் என்னது வேலையை நிர்ணயிக்கிறது. அப்ப இந்த மொழி பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ அதை எப்படி படிக்கலாம்? அதாவது முன்னாடி உள்ள சிலபஸுக்கும் இப்போ உள்ள சிலபஸுக்கும் நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. முன்னாடி தமிழ் படிக்கணும் அப்படின்னா 6 to 10 வரைக்கும் 11, 12 எல்லா புத்தகத்தையும் அட்டை டு அட்டை படிச்சாதான் வேலைக்கு போக முடியும். ஆனா இப்ப அப்படி இல்லை, படிக்கையே தேவையில்லை. கான்செப்ட் என்ன சொல்லுது, தமிழை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், புரிஞ்சுக்கிட்டா போதும், பழகிட்டா மட்டும் போதும், ஈஸியா சக்சஸ் பண்ணிடலாம். சோ நமக்கு 100 கொஸ்டின் கொடுத்திருக்கான் அப்படின்னா அதுல 85 கொஸ்டின் படிக்காமலே ஆன்சர் பண்ணக்கூடியது. நீங்க படிச்சு எழுத வேண்டியது வெறும் 15 கொஸ்டின் மட்டுமே. தமிழ் புத்தகத்தை படிச்சு நீங்க எழுத வேண்டியது 15 கொஸ்டின் மட்டுமே. மீதி 85 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு எழுதணும். இலக்கணம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கணும், எழுத்தை பத்தி புரிஞ்சிருக்கணும், சொல்ல பத்தி புரிஞ்சிருக்கணும், எழுதல் திறன் தெரிஞ்சிருக்கணும், வாசிக்கிற மட்டும் புரிந்து கொள்ற திறன் தெரிஞ்சிருக்கணும், அடுத்து டிரான்ஸ்லேஷன், அடுத்து கலைச்சொல் அறிக்கை. இவ்வளவுதான். ஒரு 6 டாபிக்ல 85 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பாருங்க, தமிழை பொறுத்த மட்டும் புரிஞ்சா மட்டும் போதும். பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், குரில் நிறை வேறுபாடு, சந்திப்பிழை, இணை எழுத்துக்களை அறிதல், இப்படின்னு எந்த டாபிக் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா புரிஞ்சு எழுதுற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுதல் அப்படின்னு சொல்லி எதையுமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை. கிளாஸ் மட்டும் கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா நம்ம நினைச்சலாம் மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். சோ அதற்குத்தான் நமக்கு ஆன்லைன் வகுப்புகள் சொல்லி ஆரம்பிக்கிறோம். வீட்டில் இருந்து கொண்டு அரசு பணியில் அமர்வதற்கான ஒரு சரிய வாய்ப்பாக சுரேஷ் பாடசாலை மூலமாக ஆன்லைன் வகுப்புகள் எப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 28/3/2026 அன்று எத்தனை நாட்கள் நடைபெறக்கூடியதுன்னா 60 நாட்கள் நடைபெறக்கூடியது. சார் எப்ப, எந்த டைம் சார்? எல்லாமே ரெக்கார்டு வீடியோ. நீங்க உள்ள ஜாயின் பண்ணாலே போதும். எப்பனாலும் அந்த வீடியோ நமக்கு எப்ப டைம் கிடைக்கோ அப்ப நம்ம என்ன செய்யலாம், ஆன் பண்ணி வீடியோவை ஓட விட்டு பார்த்துக்கலாம். நமக்கு தேவையான தகவலை எப்பனாலும் என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுல ஜாயின் பண்ணவங்களுக்கு இதற்கான மெட்டீரியல் சொல்லக்கூடிய தமிழ் புத்தகமும் உங்களுடைய வீடு தேடி கொரியர் அனுப்பி வைக்கப்படும். வீடு தேடி கொரியர் மூலமா அனுப்பி வைக்கப்படும். ஒவ்வொரு கிளாஸும் பாத்தீங்கன்னா டே 1க்கு என்ன டாபிக், டே 2 என்னது, டே 3க்கு என்ன டாபிக் சொல்லி இப்படி ஏறக்குறைய ஒவ்வொரு டாபிக்கா 60 நாட்கள் நடைபெறக்கூடிய டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. 60 நாட்கள் அப்படிங்கிற பாருங்க, கடைசி பாருங்க 60வது நாள் என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சான்றோரை பற்றிய அப்படின்னு சொல்லி இவங்களை பத்தியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா புக்ல படிச்சீங்கன்னா வளவளன்னு இருக்கும். இங்க கிளாஸ்ல என்னது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஷார்ட் கட்டா என்ன செய்வாங்க சொல்லி கொடுக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் கொஞ்சம் இருப்பாங்க, கிவா ஜெகநாதர்,
உருத்திரங்கண்ணனார், முடியரசன், தமிழ் ஒலி எல்லாம் இருக்கு. சோ தமிழ் ஒலி நூலெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா குருவிப்பெட்டி என்ற தமிழர் சமுதாயத்தில் கவிஞனின் காதல், வீராயி, மாதவி காவியமாக, கண்ணப்பன் கிளிகள், மேதின மருக, தமிழ் ஒலி பெருக. அப்ப நூல்களை எல்லாம் என்னது கோர்த்து ஒரு கோர்வையாக ஒரு கோடுவேடாக என்ன கொடுக்கப்படும். இந்த கிளாஸுகள் எல்லாமே நீங்க கவனித்தால் மட்டும் போதும், அழகா என்ன செய்யலாம், தேர்விலே மதிப்பெண்கள் எடுக்கலாம். அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை, இது ஒரு அரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். காற்றுள்ளே போதை தூற்றிக்கொள். எவ்வளவுதான் படிக்கணும் என்ன இருந்தால் மட்டும் போதாது, அதற்காக ஈடுபாடு இருந்தால் மட்டும் போதாது, அதற்காக நம்ம என்ன சொன்னோம், பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த பயிற்சி வகுப்புகள் நமக்கு IPL எப்ப ஆரம்பிக்குதோ அதே நாள் 28/3/2026 அன்று ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை யாரும் தவற விடாதீர்கள். வேறு ஏதேனும் இதை பற்றி உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் இது ஒரு அரிய வாய்ப்பு, தவற விடாதீர்கள். வீட்டிலிருந்து நீங்களும் அரசு பணியில் அமரலாம். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி நீங்களும் அரசு பணியில் அமர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.